நான் விஜயிடம் 50 கோடி வாங்கிவிட்டேன் என்று கோடி கோடியாக நானும் எங்கள் குடும்பத்தாரும் திருச்சி எம்பியும் சம்பாதித்து விட்டோம் என்றும் பொய்ப்பழி கூறியதோடு மட்டுமல்ல, இந்த பழி சுமத்திய நபரின் மீதும் டெஃபமேஷன் மானநட்ட வழக்கு தொடுக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிறேன். ஒரு சீட்டுன்னு சொல்லிட்டு அதுலேயும் கூட சூரியன் தான் நிக்கணும்னு நிர்பந்திச்சாங்க. அது என்ன ஆரோக்கியமான அரசியல்? சிறுத்தைகள் அவங்க சின்னத்தில் போட்டி போட்டாங்க, முஸ்லீமுக்கு அவங்க சின்னத்தில் போட்டி போட்டாங்க, கம்யூனிஸ்டுகள் போட்டி போட்டாங்க. எங்களை மட்டும் நாங்க ஏதாவது தனிச்சின்னத்தில் நிக்கிறோம்னு சொன்னதை ஏற்றுக்கிடவே இல்லையே, நிர்பந்தம் தானே கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் ஏதாவது வெளியேறி இருந்தால், நாங்கள் விலக நேர்ந்திருந்தால், வைகோவுக்கு இதே வேலைன்னு சொல்லி என் வேலை பாயிறதுக்கு ஊடகங்களும் பத்திரிகைகளும் தயாரா காத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் மறுத்தோம், நிர்பந்திக்கப்பட்டோம். மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அந்த நிர்பந்தம் இல்லை. எங்களை நாங்க வெளியேறினா எங்க மேல என்ன பழி வேணா போடலாம், அந்த நிலைமையில வச்சுக்கிட்டு எங்களை நிர்பந்திச்சாங்க. ஒரு சீட்டுன்னு சொல்லிட்டு அதுலேயும் கூட சூரியன் தான் நிக்கணும்னு நிர்பந்திச்சாங்க. அது என்ன ஆரோக்கியமான அரசியல்? எதுக்காக நிர்பந்திக்கணும்? மற்ற கட்சிகளெல்லாம் நிர்பந்திக்கலையே. சிறுத்தைகள் அவங்க சின்னத்தில் போட்டி போட்டாங்க, முஸ்லீமுக்கு அவங்க சின்னத்தில் போட்டி போட்டாங்க, கம்யூனிஸ்டுகள் போட்டி போட்டாங்க. எங்களை மட்டும் நாங்கள் ஏதாவது தனிச்சின்னத்தில் நிற்கிறோம்னு சொன்னதை ஏற்றுக்கிடவே இல்லையே, நிர்பந்தம் தானே கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் ஏதாவது வெளியேறி இருந்தால், நாங்கள் விலக நேர்ந்திருந்தால், வைகோவுக்கு இதே வேலைன்னு சொல்லி என் வேலை பாயிறதுக்கு ஊடகங்களும் பத்திரிகைகளும் தயாராக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அதனால அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம்னு அமைதியாக இருந்தேன். அது எதுக்கு அஞ்சாதவர்? மரணத்துக்கு அஞ்சாதவர், அவ்வளவுதான். அவ சொல்லுக்கு அஞ்சுகிறவன், படிச்சொல்லுக்கு அஞ்சுகிறவன்.